ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர்கள் மரித்து போயிருப்பார்கள். ஆனாலும் எங்களுக்கு ஜீவனை குடுத்து, இந்த நாளை காண வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு செர்மன் கொடுக்கும் பொழுது என்னுடைய குழந்தைங்க ஞாபகம் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் செர்மன். என்னுடைய குழந்தைங்க இந்த ரூம்லயே கிடையாது. அப்போ கூட எனக்கு தோணும். திடீர்னு குழந்தைங்க எந்திரிச்சு வந்தா, செர்மன் அதாவது குழந்தைங்க அழுதுச்சுன்னா, நான் தான் பார்த்து ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு. ஏன்னா, என்னுடைய 2nd குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. அப்ப நான் தான் அத சரி பண்ணணும். நான் பக்கத்துல படுத்து தூங்குனா தான் அது திரும்ப தூங்கும். இந்த மாரிலாம் காம்ப்ளிகேஷன் எனக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறை ஆண்டவர் அழகா தூங்க வச்சிருக்காரு. ஒ அழகா தூங்க வச்சிருக்காரு. எத்தனையோ நாட்கள் மாறி, மாறி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆன்டி நானும் மாறி, மாறி குடுப்போம். அழகா தூங்க வச்சிருக்கிறாரு. இப்பவுமே கூட அங்க தான் தூங்கிட்டு இருக்காங்க கீழ. ஆனா, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, ஆண்டவரே பேச போறதுனால, இதுக்குள்ள ஒரு இன்டரப்ஷன்ங்கிறது வரவே கூடாதுங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு பிரேயர். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட இத சொல்றேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்க நான் சொல்றேன், நான் குடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுனால, ஏன்னா இது என்னால தான் கரெக்ட்டா சொல்ல முடியும். அதுக்கான பதில் என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அப்படின்னு நீங்க சொல்றதுனால, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க ஞானி. நாங்க நீங்க வெளிப்படுத்தின காரியங்கள வேத புத்தகத்துல இருக்கிறத நாங்க படிக்கிறோம். வெளிப்படுத்தி வச்ச காரியங்கள நாங்க பைபிள் அப்படிங்கிறது நாங்க படிக்கிறோம். அதனால நீங்க என்ன சொல்லணும்? அதனுடைய திருத்தங்கள், அதுல என்ன நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படின்னு சொல்லி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசுராஜா உமக்கு நன்றி. ஏசுராஜா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கொடாகொடி நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகள் அப்படி என்று சொல்லி அழகாக நான் உங்களை அழைக்கிறேன் இந்த காலை வேளையில. அன்பு பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி கூப்பிட வேண்டும்? என்னுடைய இருதயத்தில் உங்களை குறித்து எவ்வளவு அன்பு இருந்தால், நான் என் பிள்ளைகளை, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை நான் பேசும்பொழுது, என் அன்பு பிள்ளைகளேன்ற வார்த்தையை உச்சரித்து நான் உங்களை கூப்பிடுகிறேன். உங்கள வெல்கம் பண்றேன். நான் பேசுகிற காரியத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக உங்கள நான் வெல்கம் பண்றேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த செர்மன் நான் தான் குடுக்கணும். இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். இது என்னடா இது? ஆண்டவர் குடுக்கறாரு. ஆண்டவரே குடுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பூமியில ஆண்டவர் வாழும் பொழுது, அவர் போதிச்சிருக்கிறாருன்னு நாங்க கேட்டிருக்கிறோம் தான். ஆனா, ஒரு சிஸ்டரு அவங்க செர்மன் குடுக்கணும். இல்ல நான் குடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இது ஒரு புது டைப்பா இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தோணலாம். இது புது டைப் கிடையாது. இது பழைய மெத்தடு தான். இது பழைய மெத்தடு தான் என் அன்பு பிள்ளைகளே. நான் பேச வேண்டும் என்று விருப்பப்பட்டு நான் உங்களோடும் கூட உறவாடிக் கொண்டிருக்கிறேன். நான் இதை போதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் உங்களிடம் பேச வேண்டும் என்பது ஒரு ஆசை. ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசுறதே எனக்கு சந்தோஷத்த குடுக்கும். ஏன்னா பேசுறது யார்கிட்ட? என்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைகளிடம் நான் பேசுகிறேன். இமேஜ் ஆஃப் மைன். இமேஜ் ஆஃப் மைன். யூ ஆர் மை இமேஜ். அப்ப எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட பேசுறதே இவ்ளோ ஆசையா இருக்குன்னா, இப்ப
இத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சு பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அநேக நேரங்களில் எனக்கான ஆசீர்வாதம் எப்ப வரும், எனக்கு இந்த நல்லது எப்ப நடக்கும், எனக்கு இது ஆண்டவர் எப்ப செய்து முடிப்பார் அப்படி என்று சொல்லி என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இது மைண்ட்ல போய்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம், இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். அதற்காகவே இந்த தலைப்பை குறித்து நான் உங்களோடு கூட உறவாட இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, உறவாட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கே, எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. அந்த தேவைக்கான பதில் இப்போ நான் உங்களிடம் நான் உறவாடும் பொழுது இதை நான் தெரிவிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் தெரிவிப்பேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கைரோஸ், இந்த குரோனோஸ், நான் இருக்கிற இடம் பரலோகம். நீங்க இருக்கிற இடம் என்னால படைக்கப்பட்ட ஒரு இடம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். நான் இருக்கிற இடம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேஸ், ஹெவன்லி ஏரியா, ஹெவன்லி பிளேஸ். அதனுடைய டைமென்ஷன் வேற, அதனுடைய அளவு வேற, அதனுடைய கிலோமீட்டர்ஸ் வேற, அதனுடைய தோற்றமும் வேற, அதனுடைய மகத்துவமும் வேற, அதனுடைய மகிமையும் வேற. நீங்க இருக்கிற இடம் என்னால படைக்கப்பட்ட ஒரு விண்மீன். என்னால படைக்கப்பட்ட ஒரு விண்மீன். ஒரு ஜஸ்ட் a planet. Earth is a planet. Earth is a planet. It's a creature. It's a creature. என்னால படைக்கப்பட்டது இந்த பூமி. அப்ப என்னால படைக்கப்பட்ட இந்த பூமியினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ், டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ் அப்படின்னு போய்கொண்டே இருக்கும். செஞ்சுரிஸ் அப்படின்னு போய்கொண்டே, டிகேட்ஸ் அப்படின்னு போய்கொண்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் அ பிளானட். நான் படைத்த ஒரு விண்மீன்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆனா நான் எங்க இருக்கிறேன்? எக்ஸிஸ்டிங் பிளேஸ். ஆல்பா ஒமேகா, ஆல்பா ஒமேகா. நானே நான், நானே நான், நானே நான். I am your Lord, your God, your creator, God of universe. என்னுடைய existing place is seated above all the creatures, all the heavenly bodies, all the heavenly creatures. அப்ப நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹெவன்ல creatures இருக்கு. ஓ, தேவதூதர்கள், தேவதூதர்கள், ஹெவன்லி கிரீச்சர்ஸ். தேவதூதர்கள் மட்டும் கிடையாது, நிறைய கிரீச்சர்ஸ், இன்விசிபிள் கிரீச்சர்ஸ். உங்களால கண்ணில் பார்க்கவே முடியாது. ஹியூமன் ஐனால பார்க்க முடியாது. ஹியூமன் ஐனால பார்க்க முடியாது. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களிடம் உறவாட வேண்டும் என்பதற்காகவே இந்த மகளிடம் நான் தான் பேசுவேன் அப்படி என்று சொல்லி நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுடைய அப்பா, நீங்க என்னுடைய பிள்ளைகள். இந்த உறவு
இந்த உறவு ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், வேற படைப்புகளுக்கு அல்ல. என் அன்பு பிள்ளைகளே, வேற படைப்புகளுக்கு அல்ல. நான் சொன்ன ஹெவன்லி கிரீச்சர்ஸ் கூட கிடையாது, தேவ தூதர்களுக்கு கூட கிடையாது. ஓ, தேவ தூதர்கள் என்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதர்கள் மாத்திரம்தான் என்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைகள். அதனாலதான் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே ஆசையாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என்னுடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறேன். எவ்வளோ நேசம் இருந்திருக்க வேண்டும், நன்றா சிந்தித்து பாருங்க. என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அப்ப எவ்வளோ ஒரு நேசம் உங்கள் மேல எனக்கு இருக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களை காப்பாற்றுவேன். ஓ, என்னையே விசுவாசிக்கிற பிள்ளைகளை நான் நரகத்துக்கு அனுப்பாமல் நான் உங்களை காப்பாற்றுவேன். அதற்காக தான் என்னுடைய ஊழியர்களுக்கு இந்த பரலோக தரிசனங்களும் நரகத்துக்குரிய தரிசனங்களும் காட்டி காட்டி, ஓ, இது எல்லாம் அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லி நான் இதை தரிசனமாக காட்டிக்கொண்டு இருக்கிறேன். தரிசனமாக காட்டிக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. சோ, என்னுடைய இடம், நான் இருக்கிற இடம், அதனுடைய நேரம் காலம், ஓ, அதனுடைய பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம். நான் இருக்கிற இடத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாளுடைய வேல்யூ இங்க என்னன்னு தெரியுமா? 1000 years, 1000 வருடங்கள். நான் நான் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நாள், 1 டேனுடைய மதிப்பு இங்க குரோனோஸ். நீங்க இருக்கிற இடத்துல 1000 years, 1000 years. இந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will understand God's timing. எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்னவாயிற்று, எனக்கு கொடுத்ததான தரிசனம் என்னவாயிற்று, எனக்கு கொடுத்ததான ப்ரொஃபசி என்னவாயிற்று, எனக்காக வைத்திருக்கிற அற்புத சுகம், அடையாளம், தரிசனங்கள், மிராக்கிள்ஸ், வண்டர்ஸ் என்னவாயிற்று அப்படி என்பதை ஒரு நாள் கைரோஸ்ல இருக்கிற அந்த ஒரு நாளுடைய மதிப்பு குரோனோஸ்ல 1000 years. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்க போறேன். என்னால எதையும் செய்ய முடியும் within a fraction of second. பரலோக தரிசனத்தை ஒரு fraction of secondல அந்த ஸ்பிரிட்டை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் காட்ட முடிந்த எனக்கு ஒரு நாளுடைய மதிப்பு 1000 வருடங்களாய் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல என்னால சுகம் கொடுக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்து, உங்களுடைய நம்பிக்கையினுடைய அளவை பொறுத்து, உங்களுடைய அஃபெக்ஷனுடைய அளவை பொறுத்து, என் மேல வைத்திருக்கிற மதிப்பினுடைய அளவை பொறுத்து நான் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை மாற்றி விட முடியும். பயந்துக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் 1000 வருடங்கள் சொல்லியிருக்கிறாரே, அப்பனா எவ்வளவு டைம் எடுக்கும்? நான் லட்சாதிபதியா மாற, நான் கோடீஸ்வரனா மாற? அன்பு பிள்ளைகளே, லட்சங்களை விட
கோடிகளை விட என் பிள்ளைகள் நித்திய ஜீவன் ஆகிறேன். பணம் முக்கியம் இல்ல என் பிள்ளைகளே. பணம் முக்கியம் இல்ல. இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவை பணம் தான். பணம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அதற்கான காரியத்தை நானும் உங்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களை வழிநடத்திக் கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை நான் சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா, ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்தில், பரலோகத்துக்குரிய சாம்ராஜ்யத்துல நீங்க வாங்க போற அந்த கோப்பை பரிசு, அந்த முதல் இடம், அந்த பரிசு, அதை வெல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எத்தனையோ செல்வந்தர்கள் நரகத்துக்கு நேராய் கியூல நின்று கொண்டு இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பணக்காரர்கள் நரகத்துக்காக, ஓ! என்னுடைய நியாய தீர்ப்பப்போ இத்தனை வகைகள் பிரிக்கப்பட்டு, நரகத்துக்கென்று பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா, அதே ஒரு குடிசையில வாழ்ந்த, எனக்காக ஊழியம் செய்த, குடிசையில வாழ்ந்த, எனக்காக காட்டிலும் மேட்டிலும் ஊழியம் செய்த, எனக்காகவே வாழ்ந்த பிள்ளைகள், ஓ! உடனே நீங்க நினைச்சிட வேண்டாம். இது ஊழியம் செய்த பிள்ளைகளுக்கு மட்டும் தானா? ஊழியம் செய்த பிள்ளைகளுக்கும், என்னை அதிகமாய் விசுவாசித்த பிள்ளைகளுக்கும், என்னை சந்தோஷப்படுத்தின பிள்ளைகளுக்காகவுமே தான் இந்த பரலோகம், இந்த பரலோக செட்டப், இந்த பரலோக செட்டப், கோல்டு பேலஸஸ். ஓ! வைரம், வைடூரியம், மாணிக்கம், இப்படிப்பட்டதான ஸ்டோன்ஸ், இப்படிப்பட்டதான கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ், கேட், பரலோக வாசல் முழுவதும், அந்த பரலோக கேட்டிலேயே நீங்க பார்க்க முடியும். வைரங்களும் மாணிக்கமும் பதிக்கப்பட்ட கேட். கோல்டு கேட்டு. கேட்டே கோல்டு தான். என் அன்பு மகளிடம் நான் இப்ப காட்டிக் கொண்டிருக்கிறேன் அந்த பரலோக கேட். அதுல எத்தனை கற்கள் இருக்கிறது. அந்த தரிசனத்தில் என் அன்பு மகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த பரலோக வாசல்னுடைய கேட். அந்த கேட்ல எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்கு. எவ்வளோ ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு. உங்களுக்காகவே, உங்களுக்காகவே என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காகவே என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காகவே என் அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஏழை குடிசையில வாழ்கிறான். உலகத்துல எத்தனை அசிங்கத்தை, அவமானத்தை சந்தித்திருப்பான். பசியும் பட்னியுமோடு கூட இருந்திருப்பான். ஆனா, நானே அவனுக்கு ஆகாரமாய் இருந்திருக்கிறேன். நானே ஆகாரமாய் இருந்து, அவன் மரித்து, பரலோகத்துக்கென்று செலக்ட் ஆகி கியூல நின்று கொண்டு இருக்கிறான். ஓ! கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அவமானங்கள், அசிங்கங்கள் உங்களை தேடி வந்தாலும், நான் உங்களை தகப்பனாய் இருக்கும் பட்சத்தில், என்னையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை நான் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் என் அன்பு பிள்ளைகளே. இங்க பதவி, பணக்காரன், ஏழை, ஓ! எந்த வித்தியாசமும் கிடையாது. என்னை சந்தோஷப்படுத்தின பிள்ளைகளுக்கு பரலோக வாசல் திறக்கப்படும். என்னை அவமதித்த பிள்ளைகளுக்கு, எனக்கு துரோகம் செய்த பிள்ளைகளுக்கு, சாத்தானுக்கு துணையாய் நின்ற பிள்ளைகளுக்கு நரகம், எரி நரகம், எரி நரகம்.
எரி நரகம் சாத்தானுக்கு துணையாய் நின்ற பிள்ளை. ஏன்னா இந்த எரி நரகம் சாத்தானுக்காக படைக்கப்பட்டது. சாத்தானுக்காகவும் சாத்தானின் சேனைகளுக்காகவும், என்னுடைய சேனைகளுக்காக அல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல. என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய கைரோஸ், நான் இருக்கிற இடம், அந்த கைரோஸ்னுடைய டைமிங் உங்களோடு கூட ஒற்று போக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய கோஆப்பரேஷன் மிகவும் அவசியமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய கோஆப்பரேஷன் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்க என்னோட கூட கோஆப்பரேட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க என்ன மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு என் மேல அன்பு வைத்திருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு என்ன திருப்தியாய் நீங்க திருப்தி செய்திருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான பதில், உங்களுக்கான காரியங்கள் வெகு சீக்கிரத்தில் அந்த கைரோஸ் டைமிங் அந்த கைரோஸ் டைமிங் வரும்பொழுது குரோனோஸ் சப்மிட் பண்ணணும். ஏன்னா குரோனோஸ் சப்மிட் பண்ணணும். எப்படி குரோனோஸ் சப்மிட் பண்ணணும்? எர்த் இஸ் அ கிரீச்சர். நான் படைத்தது கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். நான் படைத்தது கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். உங்களுக்கு கொடுத்ததான ப்ரொஃபசிஸ், உங்களுக்கு கொடுத்ததான தரிசனம், உங்களுக்கு கொடுத்தான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் என் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதிகமாய் நேசிக்கிறேன். எது நல்லதோ, எது பரலோகத்துக்கு நேராய் நடத்துமோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு பெரிய அரண்மனையை உங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த பூமியில சொல்றேன், ஒரு பெரிய அரண்மனையை கொடுத்துட்டு, தங்க பீரோ எல்லாம் தங்கத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதிகபட்சமான தவறு செய்கிற பிள்ளைகளாய் இருப்பீங்க. என்னை தேடவே மாட்டீங்க. என்னை தேடவே மாட்டீங்க. எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் என் பிள்ளைகளே. பூமியில அதிகமாய் இது போல செயல்கள் நடக்கும் பொழுது பரலோகம் கண்ணுக்கு தெரியாது. படைத்த தேவன் கண்ணுக்கு தெரிய போறதில்ல. பாடுகளின் மத்தியில் நான் மரித்து உயிர்த்தெழுந்தேன். பாடு அப்படின்னு வந்தாதான் சக்சஸ். ஃபெயிலியர்னு வந்தாதான் சக்சஸ். ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் சக்சஸ். நீங்க வாசிக்கிறீங்க. பழமொழி இருக்கு, ஒரு ஃபெயிலியர்னு வந்தாதான் மேட்டிமை. நான் மரித்து உயிர்த்தெழுந்தேன். அப்போ பாடுகள் அனுபவிக்காமல் உயிர் போகாது. பாடுகள் அனுபவிக்காமல் உயிர் போகாது என் அன்பு பிள்ளைகளே. அதே பாடுகள் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும், அதே பாடுகள் தான். ஆனா மேட்டிமை மேட்டிமை கண்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மேட்டிமை கண்ணு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சாத்தானுக்குரிய பிள்ளைகளாய் மாறி விடுவீர்கள். லூசிஃபர்னுடைய பிள்ளைகளாய் மாறி விடுவீர்கள். லூசிஃபருக்கு தான் அந்த பிரைட். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னிடம் தாழ்த்துகிறவன் என்னிடம் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னிடம் நீங்கள் தாழ்ந்து போகும் பொழுது எந்த சாத்தானும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா சாத்தான் என்னை விட டாப்ல இருக்கணும்னு நினைக்கிறான். டோட்டலி பாருங்க, ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும். நீங்க என்னால படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்னிடம் தாழ்ந்து போகும் பொழுது, உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது ஜஸ்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க யார் முன்னாடி நிக்க முடியும்? எதுக்கும் பயப்பட வேண்டாம். யார் முன்னாடி நிக்க முடியும் உங்களால? ஆனா
என்னை விட மேலாய் இருக்கணும்னு நினைக்கிறது சாத்தானுடைய குணம். அப்படிப்பட்ட குணம் சாத்தானுக்குரியது. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமாகவே நிறைவேறப்படும். உங்களுக்கு காட்டின தரிசனங்கள், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமாகவே நடக்கும். கரெக்டான நேரத்தில் நடக்கும். அந்த கைரோஸ்னுடைய காரியங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது, குரோனோஸ்னுடைய சப்மிஷன் நடக்கும் பொழுது, ஹார்வெஸ்ட் அறுவடை காலம் அந்த மகசூல் பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளோ இன்பமாய் இருக்கும் என் அன்பு பிள்ளைகளே. ஒரு நொடி பொழுதுதான். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு, உங்களுடைய நற்கிரியைகளுடைய அளவு, உங்களுடைய என்னோடு கூட இருக்கிற அந்த பாண்டேஜ்னுடைய அளவு, ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளை தேடணுமா வேண்டாமான்னு சொல்லி நீங்க தேடவே மாட்டீங்க. என்ன தேடவே மாட்டீங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற டவுட்டே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துரும். ஒரு ப்ராப்ளமே இல்லாம இருந்துச்சுன்னா. ஏன்னா, அவ்ளோ பணம் இருக்கும் உங்ககிட்ட. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா, என்னை தேட போறது கிடையாது. ஆனா, உபத்திரவத்தின் மத்தியில் தான் தேவாதி தேவனை அறிய முடியும் என் அன்பு பிள்ளைகளே. நீங்க நினைக்கலாம், அதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு கூட கேட்கலாம். கஷ்டப்பட்டாதான் நரகத்துக்கு போக முடியாது. இங்க நீங்க கஷ்டப்பட்டாதான் எரி நரகத்துக்கு போக முடியாது. நீங்க இங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தா, பரலோகத்துக்குரிய ராஜ வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? இங்க என்னென்னலாம் நீங்க பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ, அதன் வழியாக நான் உங்களுக்கு பிரகாசமாய் தெரியும் பொழுது, என்னையே நம்பி இருந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ற பிள்ளைகளாய் நீங்க மாறிவிடுவீர்கள். ஆனா, இங்கேயே ஒரு ராஜ வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது, பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை சிந்திக்க மாட்டீர்கள் என் அன்பு பிள்ளைகளே. இதுதான் என்னுடைய திட்டம். இதுதான் என்னுடைய நீதி. இப்ப நான் சொல்லுகிறது தான் சத்தியம். இதற்காகவே தான் பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது என் அன்பு பிள்ளைகளே. கொழுத்து 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 ஓ நல்லா கொழுத்து கொழுத்து செழிப்பா இருந்தா ஒரு மனுஷனை கையில பிடிக்கவே முடியாது. அதே ஒரு மனுஷனுக்கு எது நல்லதோ அதை மாத்திரம் கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் திருந்துவான், திருந்துவான், திருந்துவான். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. நானே உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். நானே கர்த்தர். நானே ஏகோவா நிசி உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. உங்களை ஆசீர்வதிப்பேன். அதனால நான் இருக்கிற திட்டங்கள் என்னுடைய டைமிங்ல வச்சிருக்கிற கொடுக்கும் பொழுது அது கூட வட்டியோடு கூட இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடு கொடுக்கும் பொழுது, இதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னோடு கூடவே இருக்க வேண்டும். நீங்க என்னோடு கூடவே இருந்தால் நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என் அன்பு பிள்ளைகளே. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வேன், பலுகி பெருக செய்வேன் என் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏசுராஜா உமக்கு நன்றி. ஏசுராஜா உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடா கொடி நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடா கொடி நன்றி. கொடா கொடி நன்றி. அப்பா நன்றிப்பா. ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு நாள் 1000 நாட்கள் 1000 வருடங்கள் 1000 வருடங்கள் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. ஒரு நாள் 1000 வருடங்கள். அதுலயும் நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்து ஒரு நொடி பொழுதுல என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும்.
ஆனா உண்மையிலே சிந்திச்சு பார்த்தா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு பிளானட்ல தான் இருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு நீங்க இருக்கிற இடம். எத்தனையோ போய்க்கிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா 1000 வருஷங்கள் மேல தான் இருக்கும். அப்படி ஒரு தூரம், அப்படி ஒரு லென்த் அளவு, அப்படி ஒரு டிஸ்டன்ஸ். இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற தேவன், எங்களோடு கூட உறவாடி, எங்களை நேசித்து, ஓ! எங்கள் மேல அன்பு வைத்து, காரியங்களை வெளிப்படுத்தி, பேசி, சகலத்தையும் புரிய வைக்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கொடாகொடி நன்றி. கொடாகொடி நன்றி. நேற்றும், இன்றும், என்றும் மாறாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த குரோனோஸ், இந்த கைரோஸ், நீங்க இருக்கிற அந்த இடம் கைரோஸ், நாங்க இருக்கிற இந்த இடம் குரோனோஸ். இதனுடைய ஹார்ஸ், இதனுடைய செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ், டேஸ் இதெல்லாமே வேரி ஆகுது. ஆனா நீங்க இருக்கிற இடம், அதனுடைய டைமிங் வேரி ஆகுது. ஆனா நீங்க குடுத்த வார்த்தைய நீங்க நிச்சயமாகவே நிறைவேற்றுவீங்க. அப்படின்னு சொல்லி நீங்களே எங்களுக்கு கற்றுக் குடுத்துருக்கீங்க. கொடாகொடி நன்றி, கொடாகொடி நன்றி. அதுக்கு என்னலாம் பண்ணணும்னும் சொல்லிக் குடுத்துட்டீங்க. அதுக்கு என்னலாம் செய்யணும்னும் சொல்லிக் குடுத்துட்டீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா. கொடாகொடி நன்றி, கொடாகொடி நன்றி. இதுக்கு நடுவுல சாத்தான் என்ன வேணா செய்வான். என்ன வேணா செய்வான். இத தடுத்து நிறுத்த என்ன வேணா செய்வான். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, அதுக்கு அப்போஸ் பண்றவன் தான் சாத்தான். அப்போ இந்த போர எப்படி நிறுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிக் குடுத்துட்டாரு. பிரேயர்ன்னு சொல்லிட்டாரு. பிரேயர் பண்ணி தான் இத சரி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துட்டாரு. அப்போ தி வார் பிட்வீன் குரோனோஸ் அண்ட் கைரோஸ் இடையேயான போர், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு தேவையானது ஜெபம். அந்த ஜெபத்தையும் சொல்லிக் குடுத்துட்டாரு. ஜெபித்து பிரியப்படுத்தி காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷப்படுத்தி காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே நீங்க காட்டின அந்த கேட்டு, அப்பா! ரொம்ப அழகான கேட். இப்பவும் என்னால பார்க்க முடியுது. நல்ல கம்பி கம்பியா நீட்டு நீட்டு கம்பிங்க பெருசு. அதுல கற்கள் இருக்கு. அந்த கேட்லயே கற்கள் இருக்கு. அப்படி ஒரு கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ் இருக்கு. ஆண்டவரே உமக்கு நன்றி. இது போல இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அதே நரகம். அது பார்க்க எவ்வளோ கொடூரமா இருக்கு. எவ்வளோ அது எப்படி இருக்கு? ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடாகொடி நன்றி. கொடாகொடி நன்றி. கேட்ட பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். நரகத்தை குறித்ததான ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட நீங்க குடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதெல்லாம் மனதுல பதிய வைத்து, உமக்கு உகந்த காரியங்களை செய்து, கோப்பையை பெற்றுக்கொள்ள, அந்த பிரைஸ பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலகத்துல நான் நினைக்கவே இல்ல. கொஞ்சம் கூட எனக்கு நினைக்கவே இல்ல. நீங்க ஒரு செல்வந்தர குறிச்சு பேசுவீங்க. செல்வ செழிப்போடு இருக்கிற பிள்ளைகள உதாரணமா எடுத்து பேசுவீங்கன்னு, நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க எந்த பாயிண்ட்ட இந்த மக்கள் கிட்ட சொன்னா, இந்த மக்கள திருப்தி பண்ண முடியும், புரியுமோ, அந்த பாயிண்ட்ட நீங்க சொல்லும் பொழுது, உண்மையிலேயே இது ஒரு சிறந்த உதாரணமா எனக்கு மனசுக்குள்ள சந்தோஷத்த குடுக்குது ஆண்டவரே. கொடாக்கொடி நன்றி. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. ரொம்ப நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏன்னா, லைவ் டூ லைவ் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுங்கிறது, அது வேற மாரி. ஏன்னா, நான் இப்ப பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல, அந்த டைமென்ஷன விட்டு வெளில வந்தா என்னால பேசவே முடியல. ஆண்டவரே நன்றிப்பான்னு சொல்லி அப்படியே அ பைப்பு மூடின எஃபெக்ட் எனக்கு கிடைக்குது. அதுக்கு மேல என்னால பேசவே முடியாது. அந்த ஃபோர்ஸ்ஃபுல் டாக்கே என்னால பண்ணவே முடியாது. அது போல ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. கொடாக்கொடி நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. நீங்க சொன்னது கர்த்தருக்கு காத்திருக்கிறது.
கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் புது பலன் கிடைக்கும். அப்போ அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் அளவும், நம்மளுடைய நற்கிரியைகளின் அளவும், நம்ம அவர திருப்தி பண்ற காரியங்களும், அவரை சந்தோஷப்படுத்துற காரியங்களும், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சட்டுன்னு செஞ்சு முடிச்சுருவாரு. சட்டுன்னு செஞ்சு முடிச்சுருவாரு. இந்த ஒரு விஷயத்த செய்தே ஆக வேண்டும். அப்போ நமக்கு டிலே யாரால? நம்மளாலவே தான் டிலே. நம்மளால தான் டிலே. கரெக்ட்டா நம்மள மாத்திக்கிட்டோம்னு சொன்னா, அந்த டிலே ப்ராசஸ ஆண்டவர் குறைத்து, சாத்தானுடைய இன்டரப்ஷன் வந்து புரொஃபஸீஸ கெடுத்து போடாதபடி, குரோனோஸ்னுடைய காரியங்களை கெடுத்து போடாதபடி, அந்த புரொஃபஸீஸ்க்கான காரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்வார். நம்ம விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்துக்கு தகுந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பாதையை திறந்து கொடுப்பார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இந்த செய்தி பயனுள்ளதாய் இருந்திருக்கும். ஆண்டவர் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அடுத்து ஆன்ட்டி ஜெபிப்பாங்க. ஜெபிச்சுட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ.